கிராமப்புறத்தில் 1,52,000 கிலோமீட்டர் உள்ள சாலைகளை சீர் செய்வதற்கு வெறும் 1000 கோடி தான் ஒதுக்கியிருக்கிறாங்க. உடைய தேர்தல் அறிக்கையில் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட தடுப்பணைகள் கட்டப்படும், அதற்கு தேவையான நிதி ஒதுக்கப்படும் என்று சொன்னாங்க. இந்த பட்ஜெட்டில் அதுவும் தெரிவிக்கப்படவில்லை. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட தொகை ஒவ்வொரு துறைக்கும் ஒதுக்கப்படுவது. அதை போல தான் இந்த ஆண்டும் இந்த விடியா திமுக அரசு இந்த பட்ஜெட்டில் எல்லா துறைக்கும் ஒரு குறிப்பிட்ட நிதி ஒதுக்கி இருக்குது. இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 21-22 72,739.29 கோடி பற்றாக்குறை, 22-23 1,55,625.11 கோடி பற்றாக்குறை, 23-24 2,49,684 கோடி பட்ஜெட்டில் பற்றாக்குறை. இன்றைக்கு 2024-25 திட்ட மதிப்பீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3,58,354 கோடின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு நிதி பற்றாக்குறை 1,08,689 கோடி அப்படின்னு இந்த ஆண்டு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நீங்கள் 8,33,361 கோடி கடன் இருக்குது. வேறு ஆட்சி பொறுப்பு ஏற்பதற்கு முன்பாக 2021 பொதுத் தேர்தலின் போது இன்றைய முதலமைச்சர் பொதுக்கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது தமிழ்நாட்டை கடனாளியாக்கி விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டை தெரிவித்துக் கொண்டிருந்தார். இப்பொழுது ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சுமார் 8,33,367 கோடி கடன் உயர்ந்திருக்கிறது. இந்த கடன் மேலாண்மை சரி செய்வதற்காக ஒரு நிபுணர் குழு அமைக்கப்படும் என்று சொல்லி ஒரு குழு அமைச்சாங்க. இப்போ அந்த குழுவை தேடி கண்டுபிடிக்க ஒரு குழு போடணும். அப்படிப்பட்ட நிலைமை தான் தற்போது இந்த ஆட்சியில் பார்க்க முடியுது. நாங்கள் எங்களுக்கு நிதிநிலை புக்கு கொடுக்கல, நிதிநிலை புத்தகம் கொடுக்கல, கணினியில் தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதனால் முழுமையாக அதில் எடுக்க முடியல. என்னுடைய நிதிநிலை வரவு செலவு திட்டத்தில் பார்க்கும்போது பல குளறுபடி இருக்கின்றன. அதையெல்லாம் முழுமையாக என்னுடைய அறிக்கையில் ஊடகத்துக்கு பத்திரிகையும் கொடுக்கப்படும். இந்த பட்ஜெட்டை ஒரே வார்த்தையில் பார்க்கணுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தெளிவாக சொல்லிடுறேன். தேன் கூடும் கஞ்சனின் கருவூலம் ஒன்றுதான், இரண்டும் அவற்றை நெருப்பிட உழைத்தவர்களுக்கு பயன் தருவதில்லை. இந்த வகையில்தான் இந்த விடியா ஆட்சியின் பட்ஜெட் உள்ளது. அதோட கனவு பட்ஜெட், காணல் நீர், இது மக்களுக்கு பணம் தராது. இதுதான் இன்றைய பட்ஜெட்டுடைய நிலை. ஒரு புறம் கடன் வருவா பற்றாக்குறை கட்டுக்குள்ள வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் கடன் தொகை அதிகரிச்சிருக்கு. கடன் வாங்கிட்டே இருக்கிறாங்களே, வருஷம் கடன் வாங்கித்தான் இந்த அரசு வண்டி ஓட்டிட்டு இருக்கு. ஆட்சி வருவதற்கு முன்பு என்னெல்லாம் பேசினாங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுல கடன் வாங்கி வாங்கி தமிழகத்தை கடனாளாக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. இன்றைய நிலை என்ன? இந்த ஆட்சி பொறுப்பேற்றிலிருந்து கடன் வாங்கி தான் இந்த ஆட்சியே நடக்குது. இப்படியே கடன் வாங்கி இன்றைய நிலைக்கு நான் சொன்ன மாதிரி 8,33,367 கோடி கடன் வாங்கிட்டாங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி நிதியமைச்சர் பேசுகிறார். இதற்கு முன்பு மேதக ஆளுநர் உரையில் நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் பதில் உரை ஆற்றினார் முதலமைச்சர். அப்போ சொன்னார் நம்பர் ஒன் சொன்னார். இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் நம்பர் 1 தமிழ்நாடு. அதை சொல்ல மறந்துட்டார். தடைகள் அதிகமா இருக்கு. மத்திய அரசு சில திட்டங்களுக்கு நிதி தொகை முழுமையாக கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் கூட. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை விட இப்பொழுது அதிக வருமானம் வந்துட்டு இருக்குது. உங்களுக்கே தெரியும் ஜிஎஸ்டியில் எவ்வளோ வருமானம், அதில் பாதி வருதுல்ல, அதிகமான வருமானம் தான் இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கலாலில் வந்த நிதியோடு அதிகமாக வந்துட்டு இருக்குது. அதோட பத்திரப்பதிவில் வந்த நிதியோட வருவாயோடு அதிகமாக வந்துட்டு இருக்குது. ரோட் டிரான்ஸ்போர்ட்டில் அதிகமாக வந்துட்டு இருக்குது. பெட்ரோல் டீசல் விற்பனையிலையும்
அதிகமாக வருவாய் மாநிலத்துக்கு வந்துட்டு இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது வந்த வருவாயை விட கூடுதலான வருவாய் தான் வந்துகிட்டு இருக்குது, குறைவாக இல்லை. ஆனால் எந்த திட்டமும் பெரிய திட்டம் அறிவிக்கல. மாண்பு அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது, இதே புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது பல்வேறு புதிய திட்டங்களை அறிவித்தோம். நிறைய திட்டங்களை கொண்டு வந்தோம். குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்தோம். விலையில்லா மிக்சி கிரைண்ட் மினிஸ்ட்ரி கொடுத்தோம். அதோட விலையில்லா சைக்கிள் கொடுத்தோம். மடிக்கணினி மாணவர்களுக்கு கொடுத்தோம். தாலிக்கு தங்கம் கொடுத்தோம். அம்மா இருசக்கர வாகனம் கொடுத்தோம். இன்றைக்கி அதிகமான மருத்துவக் கல்லூரி கொண்டாந்து அதுக்குண்டான கட்டமைப்பு ஏற்படுத்தணும். அதிக மாவட்டங்களை பிரித்து அதுக்குண்டான கட்டமைப்பு ஏற்படுத்தணும். நிறைய ஆரம்ப சுகாதாரங்களை துவக்கணும். அதுக்குண்டான கட்டடத்தை கொடுத்தோம். மேம்பட்ட ஆரம்ப சுகாதாரத்தை கொடுத்தோம். அதுக்கு கட்டடத்தை கொடுத்தோம். தாலுக்கா அளவுக்கு புதுசாக கட்டினாங்க. பள்ளிகள் புதுசாக கட்டினாங்க. கல்லூரிகள் புதுசாக கட்டினாங்க. இப்படி நிறைய திட்டங்களை கொண்டு வந்தோம். நிறைய சாலைகளை அமைத்து கொடுத்தோம். நிறைய பாலங்களை அமைத்து கொடுத்தோம். இப்போ என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க? இந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லையே. பெரிய திட்டங்கள் எதுவுமே இல்லையே. வருவாய் உயர்ந்திருக்குது, ஆனால் திட்டங்கள் எதுவுமே இல்லை. புதுமை பெண் திட்டம், மகளிர் உரிமை தொகையெல்லாம் அவங்க கிளைம் பண்றாங்க. அதை நிறுத்தி தானே கொண்டு வந்திருக்காங்க. புதுசாக எதுவும் கொண்டு இல்லையே. நாங்கள் ஒரு ஆட்டுக்கு எவ்வளோ வருமானம் எவ்வளோ செலவுன்னு சொன்னோம். தாலிக்கு தங்கம் திட்டத்தை கொண்டு வந்தேன் 1000 கோடி. அதை நிறுத்தி இப்போ 600 கோடி தான் செலவு பண்ணுறாங்க. அதில் 400 கோடி மீதி. அதே மாதிரி மடிக்கணினி திட்டம் கொண்டு வந்தோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7000 கோடிக்கு மேலே அதுக்கு மட்டும் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறோம். 52,31,000 பேர் கொடுத்துருக்குறோம். அந்த நிதியை நிறுத்தி மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. இப்படி நாங்கள் கொண்டு வந்த மக்கள் நலன் சார்ந்த திட்டத்தை நிறுத்தி, அதுக்கு செலவழித்த தொகையை நிறுத்தி, அந்த தொகையை இதுக்கு மாற்றி பேரை மாற்றி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் நடக்குது. ஆனால் நாங்கள் இவ்வளவு கொடுத்தோம், அதிகம் கடன் வாங்கலையே. இப்போ எங்கள் திட்டத்தை நிறுத்தி தானே அந்த திட்டத்தின் மூலமாக செலவழித்த தொகை தானே இவர்கள் அறிவித்த திட்டத்துக்கு செலவழிக்கிறாங்க. இந்த ஆண்டு வந்து 3000 புதிய பேருந்துகள் வாங்கப்படும். அதே நேரத்தில் வந்து 500 எலக்ட்ரிக் பஸ் இந்த ஆண்டு வாங்கப்படும், பயன்பாட்டுக்கு வரும் பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. இது இப்படி எழுதி வச்சுக்கங்க. ஆண்டுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், 21, 22 போக்குவரத்து துறையில் 2300 என்னமோ சொன்னாங்க புதிய பேருந்துகள் வாங்கப்படும், டீசல் பேருந்துகள். 500 KFW ஜெர்மன் நாட்டு பன்னாட்டுடைய அதில் மின்சார பேருந்து வாங்கப்படணும். அடுத்த வருஷமும் அதே தான் சொன்னாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் அதே தான் சொன்னாங்க. இப்போவும் 3000 பேருந்துகள் வாங்கப்படும், 500 மின்சார பேருந்து வாங்கப்படும் சொன்னாங்க. அடுத்த ஆண்டு இதே தான் இருக்கும். இது காயத்தில் மட்டும்தான் இருக்குது, ஏட்டளவில் மட்டும்தான் இருக்குது, நடைமுறைக்கு வராது. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. மத்திய அரசிட்ட நம்ம ₹1 கொடுத்தோம் அப்படின்னா திருப்பி 26 பைசா தான் வருது அப்படின்றது தமிழ்நாடு அரசுடைய கிளைமா இருக்கு. அதிமுக ஆட்சி காலத்தில் நம்ம எவ்வளோ கொடுத்துருந்தோம், மத்திய அரசு வந்து எவ்வளோ கொடுத்தாங்க? இதே நிலை தான் அன்றைக்கும் இதே நிலை தான். ஏன்னா நாங்கள் ஆட்சி செய்த மட்டும் அள்ளி கொடுத்துட்டாங்களா? இவர்களுக்கு எந்த நிலைமையோ அதே நிலைமை தான் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுதும். மத்தியில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த நிலைமை தான். ஆனால் இருக்கின்ற நிதியை வைத்து சிறப்பான ஆட்சி நான் கொடுத்தோம். மாநிலத்துக்கு கிடைக்கப்பட்ட வருவாயை சரியான முறையில் பயன்படுத்தி நல்ல பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு செஞ்சு அதனால் தமிழகம் உயர்ந்த நிலைக்கு வந்தது. நாங்கள் கொண்டாந்து உயர்ந்த நிலைக்கு வச்சது தான் இன்றைக்கி தக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. அதே சில நேரத்தில் தக்க வைக்க முடியல. இன்றைக்கு கல்வியில் நீங்கள் எடுத்துக்கங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது தான் உயர்கல்வியில் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணோம். 2035 அடைய வேண்டிய இலக்கை 2019-20 நாங்கள் அடைச்சிட்டோம். 100க்கு 32 பேர் 2010 உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. 2019-20 100க்கு 52 பேர் உயர்கல்வி படிக்க ஒரு சூழ்நிலை உருவாக்கணும். அப்போ கல்வி வளர்ச்சி பெறுவதற்கு அதிமுக அரசு எடுத்த நடவடிக்கை. கல்வி கற்புடைய எண்ணிக்கை அது மாதிரி தான். நிறைய ஆரம்ப பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, கல்லூரிகள் அதிகமாக திறந்த விளைவாக கற்பவருடைய எண்ணிக்கை உயர்ந்தது. இன்னைக்கு நாங்கள் செஞ்சது தான் திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. புதுசாக எதுவும் செய்யல, அதுக்கான திட்டமும் கொண்டு வரல. தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் முதலீடுகளை ஈர்த்த மாநிலங்கள்ல 14வது இடத்துலேருந்து 3வது இடத்துக்கு தமிழ்நாடு வந்து அந்த தொழில் முதல்ல வர வேணும்ல. எல்லாம் சொல்கிறாங்க 8,60,000 கோடி 6,60,000 கோடி சொல்லியிருக்கிறாங்க. 6,60,000 கோடி நம்ம சொல்லியிருக்கிறாங்க. புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்தால் தான் நிஜம். நல்லா வார்த்தை ஜாலங்கள் அழகாக இருக்குது. ஆனால் அது நடைமுறைக்கு வந்தால் தானே அது பயனளிக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். எத்தனை தொழிற்சாலை வருது, எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கணும். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம். நிறைய தொழில் முதலீட்டு மாநாட்டை கொண்டு வந்து அந்த திட்டத்தை கொண்டாந்து மாண்பு அம்மா அவர் 2015 தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தணும். 2019 மாண்பு அம்மாவுடைய அரசு அம்மா வழியில் நின்று தொழில் முதலீட்டார் மாநாட்டை ஈர்த்து
இன்றைக்கு 304 தொழில் கொண்டு வந்து புதிய தொழில் உருவாக்கணும். இன்றைக்கெல்லாம் நடைமுறைக்கு வந்திருக்குது. இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எந்தெந்த தொழில் வந்துள்ளது, எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது, எத்தனை தொழில் முடிஞ்சிருக்கின்ற வெள்ளை அறிக்கை வேணா இது வரைக்கும் கொடுக்கவே இல்லையே. சும்மா சொல்லிட்டு தான் இருக்காங்களே ஒழிய 2 ஆண்டுக்கு முன்னாடி போட்டாங்களே தொழில் முதலீட்டாளர் மாநாடு. 2 ஆண்டுக்கு முன்பு விடியா திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினாங்க. அந்த தொழில் முதலீட்டு மாநாட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்தது, எத்தனை தொழிற்சாலைகள் நடந்துகிட்டு இருக்குது, நடந்து முடிஞ்சிருக்குது, முடிஞ்ச தொழிற்சாலைகளில் எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு, அதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். இது வரைக்கும் கொடுக்கல. ஆனால் ஆன்கோயிங் திட்டத்துக்கு இப்போ உதாரணத்துக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்குலாம் 13,00,000 கோடி ஒதுக்கி இருக்காங்க. இந்த புதுமை பெண் திட்டங்கிறதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அதுதாங்க இதெல்லாம் நடைமுறைப்படுத்தினா தான் தெரியும். ஏன்னா நான் தான் ஏற்கனவே சொன்னேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்களுக்கு பயனுள்ள திட்டங்கள், மாணவிகளுக்கு பயனுள்ள திட்டங்களை எல்லாம் இந்த விடியா திமுக அரசு நிறுத்தி அதில் இருக்கின்ற நிதியை தான் இப்போ இப்படி பேரை மாற்றி பேரை வைக்கிறதுல வல்லவர்கள். அந்த பேரை மாற்றி இப்போ அந்த நிதியை பயன்படுத்தி இப்போ கொடுத்துட்டு இருக்கிறாங்க. புதுசாக எதுவும் செய்யலை. இப்போ ஒரு ஆட்சி மாற்றம் எப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற ஆட்சியாளர்கள் மக்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை பயக்கக்கூடிய திட்டங்களை கொண்டு வந்தாலும் அதை தொடர்ந்தா பரவாயில்ல, அதை நிறுத்திட்டு வேற ஒன்றை மாற்றி இவர்கள் அந்த நிதியை பயன்படுத்தி செல்வதில் எந்த வித புதுமை படைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து மாணவர்களுக்கான கல்வி கடன் ஓராண்டில் வந்து 2,500 கோடி ரூபாய்க்கு 1,00,000 மாணவர்களுக்கான அந்த கல்வி கடன் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது இன்றைய முதலமைச்சர், இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் என்ன சொன்னார்? இன்றைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் வங்கி கடன் தள்ளுபடி செய்யணும்னு சொன்னார். தண்ணியில் எழுதி வச்சாச்சு. கல்வி கடன் ரத்து என்று இன்றைக்கு மாணவர்களுக்கு ஒரு கவர்ச்சிகரமாக ஒரு அறிவிப்பு கொடுத்து மாணவர்களிடத்து வாக்குகளை பெற்று, இளைஞரிடத்தில் வாக்குகளை பெற்று அதோட முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் கல்வி கடன் என்ன ஆச்சுன்னு ஒரு வார்த்தை கூட யாரும் பேசல. இப்போ 2,500 கோடி கடங்குறீங்க. எந்த வங்கி கொடுக்க போகுது சொல்லுங்க? எந்த வங்கியில் நீங்கள் வாங்கி தர போகிறீங்க? இது வரைக்கும் 3 ஆண்டு காலம் ஆச்சுல்ல. இந்த இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் கல்வி கடனுக்கு எத்தனாயிரம் பேருக்கு, எத்தனை லட்சம் பேருக்கு கல்வி கடன் வாங்கி கொடுத்துருக்கீங்க, எத்தனாயிரம் கோடி கடன் பெற்று தந்திருக்கிறீங்க இளைஞர்களுக்கு சொல்லுங்கள். அந்த பட்டியலாம் கிடையாது. எல்லாம் கவர்ச்சிகரமாக வார்த்தை ஜாலங்கள்லாம் பார்த்துக்கலாம். நிதிநிலை புத்தகத்தில் அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது.